என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விஜய்க்காக. அப்ப ஏடிஎம் ரத்தத்தெல்லாம் வடிய வச்சுட்டு அது தெரியல. நான் ஒருவரை அடையாளம் காட்டினேன், நான் அடையாளம் காட்டியவர் தான் இறுதியில் என்னை அடையாளம் காட்டி விட்டு சென்று விட்டார். கவலைப்பட தேவையில்லை, நல்ல இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று எனக்கு அவர் அடையாளத்தை காட்டியிருக்கிறார். ஊரே ஒரு பக்கம் போராடிட்டு இருக்குது, இவங்க உட்காந்துட்டு இது ஆடியோ லான்ச்ல அவர் எவ்வளவு துள்ளலா இருந்தாங்க. டான்ஸ் வழக்கமா டான்ஸ்லாம் ஸ்டெப்லாம் வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டியில இது வரைக்கும் செத்தவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு, அப்புறம் நீ உதவி பண்றதை பத்தி பேசலாம். உன் கட்சிக்காரனு உதவி பண்ணல, ஒரு அம்மா மாத்திரை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, இன்னொரு பையன் இது பெனாயில குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். என்ன பயங்கரம், எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க, எத்தனை என்ன இருக்குது, வாக்கு சதவீதம் என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இதை விட பல மடங்கு வச்சிருக்கிற சீமானா பேசவே மாட்டோம். இவரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோடு பிரச்சாரம் வேற லெவல்ல போகுது, இந்தியாவை திரும்பி பார்க்க போகுது, புதிய வரலாறு படைக்க போகுது. இல்ல சார், அவர் வெயிட்ட காமிச்சார்ல. யார் எவ்வளோ கிலோ சார்? என்ன சார் நீங்க போலீஸ் பண்ணது கட்டுக்கோப்பா பண்ணதெல்லாம், இவங்களை விட்டா அவ்வளவுதான், நேற்று உழுந்து வரனார் பாருங்க, அதான் நடக்கும். போலீஸ் சொன்ன இல்லைன்னா முடிச்சு விட்டுருவானுங்க பசங்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தாங்க முடியலையா அந்த கவர்மெண்ட் நடத்துறதெல்லாம், மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு இயற்கையாக வர்ற கோபத்தினால சமூக அக்கறைனால வர்றியா அப்படின்னா இல்லையே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் ஒரு டச்சிங்கான விஷயத்த பேசியிருக்காரு சார். என்னன்னா பேசிட்டாரா? அவர் பேச மாட்டாரு. என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விஜய்க்காக. அப்ப ஏடிஎம் ரத்தத்தெல்லாம் வடிய வச்சுட்டு அது தெரியல. அப்படி ஒரு சுண்டி போன காலத்துல ரத்தத்தை பத்தி பேசுறாரு, ரொம்ப எழுச்சியா பேசுறாரு, அழுது இருக்காரு. உங்களுடைய பார்வை வழிகாட்டணும்னு சொன்னாப்புல, திசை தெரியாமல் தவிழ்த்த பொழுது எடப்பாடி கே பழனிசாமியை அந்த இடத்துலயும் கோட் பண்ணி சொல்றாரு, நீங்க அங்க போங்க, அங்க இருங்கன்னு சொல்லி சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான். நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி உண்மையா சொன்னாரா? அனுப்பிச்சது எடப்பாடி இல்ல, இது மேல அவர் தலைமைன்னு யாரா சொல்லிருப்பாரு, எடப்பாடின்னு சொல்லிருக்க மாட்டாரு சார். அவர் பேரே சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. சொல்லிட்டா அவர் தான் அப்படி சொல்றாரு. அவர் தான் தானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிருக்க மாட்டாரு. அவர் தான் சொல்றது சித்தப்பா. என் உடலில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவருக்காகத்தான். நான் ஜெயலலிதா அம்மாவுடன் பயணித்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒருவரை அடையாளம் காட்டினேன், நான் அடையாளம் காட்டியவர் தான் இறுதியில் என்னை அடையாளம் காட்டி விட்டு சென்று விட்டார். கவலைப்பட தேவையில்லை, நல்ல இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று எனக்கு அவர் அடையாளத்தை காட்டியிருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமித்ஷா அந்த அவர் அப்படிங்கிறது அமித்ஷா சொல்றாங்க. சரி, எடுத்துக்கலாமா சார்? ஆமா, வேற என்ன, அதுதான் நான் தான் சொல்றேன், பிஜேபி ஸ்லீப்பர் செல் தான் இவருன்றாங்க. இவர் திசை தெரியாமல் தெரிஞ்சப்போ டிஎம்கேம் மூலம் கொன்றுவேன், ஒழுங்கா தாவேகாப்போ அங்கே ஒர்க் பண்ணு, நாங்கள் சொல்றதை செய்யணும் அனுப்பிச்சு விட்டது டெல்லி தலைமை. அவர் தாங்க சொன்னாரு, எனக்கு வழிகாட்டி அவர்கள் தான். அவர்கள் சொல்லிதான் நான் கேட்டேன், போர்க்கொடி தூக்கினேன்னு சொன்னாரு. அப்புறம் இல்லை, பாஜக தலையிடவில்லை அப்படின்னாரு. அது நான் 10 நாள் கெடுனாரு, அப்புறம் இல்லைன்னாரு. இன்னொரு நாள் நான் செங்கோட்டையனே இல்லைன்றாரு. அது அவரு, நீங்க வேற நான் செங்கோட்டை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் செங்கோட்டையெல்லாம் கிடையாதுங்க. அப்படி கேஎஸ் செங்கோய் இட்டையன் நம்ம பேர் மாத்திட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. அதனால அது கட்சியாங்க, அது சேகர் பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி. அது பாருங்க, நேற்று அவ்வளோ இங்கே போராட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு காலையில கூட காமராஜர் சாலையில நான் வரும்போது பார்த்துட்டு வரேன், அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர் போராட்டம் நடத்தி தான் குண்டு கட்டா கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்றும் அதே மாதிரி நடந்தது. ஒரு சின்ன பையனுக்கு வாயில அடிபட்டுச்சு அந்த போராட்டத்துல, அம்மா கூட வந்த ஒரு பையனுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் பெண்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஏற்றுறது, வலுக்கட்டாயமாக கைது பண்ணுறதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரே கூப்பிட்டு பார்த்த, விஜயை கூப்பிட்டு பார்த்த தூய்மை பணியாளர்கள் இன்னை வரைக்கும் போராடிட்டு, அவங்களும் இதே மாதிரி குண்டு கட்டா, எல்லா இடத்துலையுமே குண்டு கட்டா கைது செய்வது. செவிலியர்களுக்கு இன்னும் கொடுமை, பாத்ரூம் போக அனுமதி இல்லை, கொண்டு போய் எங்கேயும் இறக்கி பெண்களுக்கு அவ்வளோ கொடுமை. இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் கூட இந்த கட்சியில ஒருத்தர் கூட கவலைப்படலன்ற. யாராவது ஒருத்தர், அருண்ராஜ் கேட்டாரு, ஆதவ் கேட்டாரு, நிர்மல்குமார் கேட்டாரு, புஷி ஆனந்த் கேட்டாரு, விஜய் தான் கேட்கல, மற்ற யாரோ ஒருத்தர் கேட்டார்ல அப்படின்ற மாதிரி கூட எதுவுமே இல்லை. ஊரே ஒரு பக்கம் போராடிட்டு இருக்குது, இவங்க உட்காந்துட்டு இது ஆடியோ எதிர்க்கிறாங்களா சார்? திமுக ஆடியோ போயிட்டு நீங்க பாருங்க, இவர் எதற்கான பிராண்டுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். ஆடியோ லான்ச்ல அவர் எவ்வளவு துள்ளலா இருந்தாரு. டான்ஸ் வழக்கமா டான்ஸ்லாம் ஸ்டெப்லாம் வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவர் எப்படிங்க தமிழ்நாடு வழிகாட்டுவாரு?
இவருக்கு ஒரு கொஞ்சம் பேர் அந்த தனக்கு வியாபாரம் ஆகலன்னு வியாபாரத்துக்காக சில நோக்கத்துக்காக அடைஞ்சவங்களாம் உட்காந்து தலைவர்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உருட்டுற கூட்டலாம் ஓடி போயிடும். அதுவும் அவருக்கு தெரியல. உங்களுக்கு ரசிகர் நிற்பான், எப்போ வந்தாலும் நிற்பான் ரசிகர். ஆனால் நடுவில் உருட்டுற கூட்டம் வந்து சேருது இல்லை, அது எல்லாம் ஓடி போயிடும். இன்னைக்கு தலைவர் கிளைவர்லாம் சொல்றதெல்லாம் யாருக்குமே ஒழுங்கான ஒரு வாதம் வைக்கவே தெரியல. எப்படி வரும்னா வரும், வந்துடுச்சுன்றாங்க. 40% வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு, எங்க எடுத்த சர்வே, எங்க எடுத்த, ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்துடுச்சு, கேளுங்க நம்புங்க, இப்படியே உருட்டுறாங்க. இப்போ லேட்டஸ்டா செங்கோட்டையிலேருந்து எல்லாம் என்ன ஊட்டிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எங்களோட வரப்போகுது. காங்கிரஸ் உங்கள்கிட்ட சொன்னாங்களா எப்போ வரப்போறோம்? அதுக்கு தகுந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சு. ஏன் அந்த ஆளை விடுங்க, அந்த ஆளு வேலையை ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போறதுதான். புரியுதா? ராகுல் ஒரு எலைட்டு, அது ஏற்கனவே அவரு தோண்டிக்குவாரு, குழி தோண்டிக்குவாரு. இப்போ எங்க இருக்கிறார் ராகுல்? வெளிநாட்டுல 18ஆம் தேதி போனா வந்திருப்பாரு சார். வருவாரு, மறுநாள் மாலத்தீவு போயிடுவாரு. இப்படிதான் வேலை. அவர் ஒரு ஜாலிமேன். அவர் இந்த மக்களுக்கான அரசியல்வாதி கிடையாது. அதனால தான் திக்விஜய் சிங் போன்றவர்கள் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அன்னைக்கு அத்வானி காலடியில் உட்காந்த ஒரு சாதாரண நபர் தான் நீங்க நாட்டுடைய பிரதமர், 3 தடவை பிரதமர். இதாண்டா பாஜக. நீங்க சச்சின் பைலட் மாதிரி யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறீங்க, சின்ன பையன் வர விட மாட்டேங்கிறீங்க. அங்க ஒரு ஆள் பெரிய ஆள் உட்காந்துட்டு இது இப்படியே போனால்தான் அவன் போறான், வெளியே மற்ற கட்சிகளுக்கு தாவுறான். திறமையானவர்களை நீங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. சசி தரூர் இன்னும் காங்கிரஸ்ல இருக்காரு, ஆனா பாஜக பாராட்டி அந்த அளவுக்கு வேற என்ன பண்றது? நீங்க பாஜக பாராட்டுறது இல்லைங்க, நீங்க பாஜக பண்ற பல செயல்கள் பார்க்கும் பொழுது இது கரெக்ட்னு தோணுது. 18 மணி நேரம் வேலை செய்யறாரு, நீ 20 மணி நேரம் வேலை செய்ய ஜெயிச்சிருவேன். நீ எங்க இருக்கிய? நீ பீகார் எலெக்ஷனுக்கு பாதி நாள் சொல்றாரோ, மறைமுகமாக. ஏங்க இந்த வயசுல அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீ எங்க போற, நீ எங்க வர்ற? உங்க குடும்பத்தையே கட்சியை தாரவாத்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு அந்த பிரியங்காவும் ராகுலும் பீகார் எலெக்ஷன்ல எத்தனை நாள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க? சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? யாருமே கண்டுக்காம இங்க தேர்தல் எப்படி ஜெயிக்க முடியும்? அங்க பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து மாநில முதல்வர் நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாம் இறங்கி ஒர்க் பண்றாங்க. தேஜஸ்வி யாதவ் போராடிட்டு இருக்காரு, அவருக்கு துணையா போறேன்ட்டு நீ எங்க போன? நீ பாதி நாள் ஆளு காணோம். மண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சாரத்தை வச்சுட்டு ஓட்சோர்னு சுத்தி இருந்தாங்க. அதை வாக்கு திட்டு நீங்க தூக்கி சுத்தினாங்க. இங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சோன்னா அதை தூக்கி ஓரம் போட்டாங்க. இப்ப அது கிட்டே போல டிஎம்கே முடிஞ்சிருச்சு. அது அந்த தேர்தலுக்கான ஏன் பேசல? அவ்வளோ வீடியோலாம் போட்டீங்கல்ல முதல்வரே. இப்போவும் எஸ்ஐஆர் பணியில் நடந்துட்டு இருக்குல்ல, கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுங்க. ஏன் விட முடியல? ஏன்னா நடத்துனது உங்க கவர்மெண்ட், உங்க ஊழியர்கள். அப்ப அதோடைய ஒர்க் என்னன்னு தெரியும். இப்போ அது ஒன்னு வாக்கு திருட்டுன்றது பீகார்ல காங்கிரஸ் ஏதாவது பெருசா ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு பெருசா உருட்டிட்டு இருப்பாங்க. அங்கேயே ஃபெயிலியர் மெடல்னோன்னா தூக்கி ஓரம் போட்டாங்க. நீங்க இதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. இதுதானே ஒரு நிலைமை. டீலிமிட்டேஷன் பேசினாங்க, தூக்கி ஓரம் போட்டாச்சு. நீட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியும், போலி வாக்குறுதி. அது ரொம்ப கேள்விக்குரிய பொருளானோன்னா கம்முன்னு வந்துட்டு இப்போ எலெக்ஷன் நெருக்கத்துல மறுபடியும் பேசுறாரு, நான் நீட் விலை கொண்டு வந்தே தீர்வேன். இன்னுமா நம்புவாங்க ஜனங்க? பேசுறாரு. சமீபத்தில் முதல்வர் பேச வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இவர்கள் பட்ஜெட்லயே 47,000 கூட ஒதுக்குறாங்க. ஆனா உட்கட்டமைப்பும் பாத்தீங்கன்னா பெருசா இன்னை வரைக்குமே இல்ல. அதான் சார், இந்த பள்ளிக்கூட சுவர்லாம் இடிஞ்சு விழுந்தா 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் தருது, அந்த மாதிரியான நிதிகள் அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அது தனி, அது இதுல வராது. ஆனா பள்ளிக்கூடம் வந்து நீங்க கட்டுறது, உட்கட்டமைப்புன்றது, கழிவறைகள், மற்ற இது வகுப்புகள்ல கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா இங்க வந்து அந்த இதுவே கிடையாது இவங்கள்ட்ட. பெரிய அளவுல உட்கட்டமைப்பு இன்னும் இவ்வளவு பள்ளிகள் 257 பள்ளிகள் மூடப்பட்டது. உங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கை குறைவுனால மூடப்பட்டது. அப்புறம் என்ன நீங்க உட்கட்டமைப்பை நீங்க அதிகப்படுத்திருக்கீங்க? அதனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றதெல்லாம் போய் பாலங்கள் எல்லாம் இவங்க எத்தனை புதுசா கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஏற்கனவே போட்ட திட்டங்களுடைய முடிவு காலத்துல 70-80% முடிஞ்சதை 20% ஒரு பாலம் இப்ப கட்டினாங்க, அது முடிஞ்சிருச்சு, ஆத்தோட போயிடுச்சு. பாலம் தானே அத வந்து நிவர்த்தி பண்றது அந்த இடத்துலயே விழா எடுக்கிறோம் சார். வெள்ளி திருவண்ணாமலையில ஒரு பஸ் ஸ்டாண்டு முந்தானத்தை ஒரு 3 நாள் முன்னாடி திறந்து வச்சாரு முதல்வர். மறுநாள் பாத்தீங்கன்னா அங்க போய் செய்தியாளர் எடுக்கிறாரு, பகீர்னு இருக்குது. கழிவறை இது இல்லை. அந்த விழாக்காக அந்த போட்ட லைட் இருக்குல்ல, அந்த விளக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோடு சரி, அந்த இது வரியில பாதை எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரி பண்ணல. அவ்வளவு பிரச்சனை. ஆனா இவர்கள் மாற்றி ஒரு கடன் வந்து டபுள் ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க செஞ்ச முதலீடுகள் என்ன அப்படின்றது சிம்பிளா ஒரே வார்த்தையில இவ்வளவு கோடிகள் இதுல இத்தனை முதலீடு பண்ணிருக்கோம், இத்தனை பாலங்கள் இருக்குன்றது ஈஸியா சொல்லலாம். ஆனா இருந்தாலும் சொல்லுவோம், இவ்வளவு 11.5 லட்சம் முதலீடு கொண்டு வந்தோம், 36 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அது சொல்லுங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்றாங்க. இந்த ஆணவம்லாம் இருக்குல்ல, 36 லட்சத்துக்கு மேல 12 லட்சம் நினைக்கிறேன் பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்போம்னாங்க. எங்க நிரப்புனாங்க?
இன்னைக்கு செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இல்லவே அதுதான் காலி பணியிடங்களே இல்ல, நான் எப்படி போடுறது? இவர்கள் எல்லாமே என்னன்னா அடிச்சு பேசுறது, பொய்யை அடிச்சு பேசுறது. கேள்வி கேட்கறவன் பயந்து, ஐயோ என்னடா ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமான்ற மாதிரி ஒரு ஜகா வாங்கிடுறான். இன்னைக்கு நிறுவனங்கள்ல எக்ஸ்பர்ட்ஸ், இந்த பீட்டு பாக்குற ரிப்போர்ட்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நீ எங்கேயா போய் தனியா போராடிக்கோ, இங்க இருக்காதுன்ற மாதிரி அமிச்சிட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்பான். ஆமா, வேலைக்கு ஆள் எடுத்தது எல்லாம் சும்மா அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்க. அதுல கொஞ்சம் பேர் விஜய் ரசிகர்களாக வேற இருக்காங்க, அப்படியே ரசிக மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள எடுத்து போட்டுட்டு அவர்களுக்கும் எது கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா, சீமான் திட்டினார்னா அதை கொண்டு போய் அண்ணாமலைகிட்ட கேட்கணும், அண்ணாமலை திட்டினார்னா அதை கொண்டு போய் வேற யார்கிட்ட கேட்கணும். அதே நேரம் இவர்களுக்குள்ள இந்த வெறியை ஊட்டி ஏதாவது பேட்டி வாங்கி அது மூலியமா பேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். தவிர உதயநிதியை பத்தி வேற யாராவது பேசிட்டாங்கன்னா அதை உதயநிதியை கேட்கக்கூடாது, முதல்வரை பத்தி பேசினா கேட்கக்கூடாது. முதல்வர், உதயநிதி இவர்கள்ட்ட எல்லாம் கேள்விகள் பக்குவமா இருக்கணும். அதையும் தாண்டி முதல்வர்கிட்ட கேள்விகளே என்ன கேட்கணுன்றத முடிவு பண்ணிட்டு தான் கேட்கணும். அதுக்கு பிறகு அமைச்சர்கள்ட்ட, துணை முதல்வர், முதல்வர்கிட்ட போறவங்க இவர்கள் செலக்ட் பண்றாங்க. அக்ரெடிஷன் ஹோல்டரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும், இந்த தடவை இவர் கேட்டுட்டாரு, இவர் அடுத்த தடவை அனுப்பாதீங்க, இந்த அளவுக்கு போகுது. நிறுவனங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறுவனங்கள் சொல்றீங்க. ஆமா, யூடியூப்ல அனுமதி கிடையாது. அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டர்னால நீங்க சும்மா இருக்கிறவங்க கூட போக முடியாது. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கேள்விகள் நீங்க எங்கேயா பொதுவில் கேள்விகள் கேட்டா கூட அதுக்கு ஒழுங்கான பதில் இருக்காது. அங்கேயே போய் கேளுங்க, அவங்கள்ட்டே கேட்டுங்க, இப்படி போயிடும். அப்படி கேள்வி கேட்கறோன்னு முதல்ல கிட்ட விட மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்கும் மேல இது போன்ற விவகாரங்களை விவாதிக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், விஜயின் மலேசியா பேச்சு சொல்வது என்ன சொன்னார், அவர் என்ன பேசினார் மலேசியால? ஒரு மண்ணும் பேசல. ஒரு குட்டி கதை சொன்னாரு, அது அவரே கடைப்பிடிக்க மாட்டாரு. கொஞ்சம் யாருக்காவது கொஞ்சமா உதவி பண்ணுங்க. ஏம்பா விக்கிரவாண்டியில இருந்து இது வரைக்கும் செத்தவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு, அப்புறம் நீ உதவி பண்றதை பத்தி பேசலாம். உன் கட்சிக்காரனும் உதவி பண்ணல. ஒரு அம்மா மாத்திரை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்குது. இன்னொரு பையன் இது பெனாயில குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி குறைந்தபட்சம் கூட கவலைப்படல. இவர் போய் உதவி செய்யறதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்போ இப்படிதான் இவர்கள் எந்த ஒரு தெளிவான ஒரு திட்டம் எதுவுமே இல்லை. இதுக்கேற்ற மாதிரிதான் அவங்களும் இருக்கிறாங்க. தாவேக்காவும் தாவேக்கால பாத்தீங்கன்னா இன்னும் காங்கிரஸ் வரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் ஏராளமா வருமா? எங்க வரும்? இன்னைக்கு ஏடிஎம்கே பலகீனப்படுத்துற வேலையை எப்பவுமே அதிமுக ஆதரவு ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நரேட்டிவ்ல ஒண்ணுதான் ஓபிஎஸ் மாபெரும் தலைவர், டிடிவி அதோட பெரிய தலைவர் போகிறார். இந்த 2 மாபெரும் தலைவரும் போறாங்க. இந்த 2 மாபெரும் தலைவர் என்ன வாக்கு இருக்கு, என்ன இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டர்களையோ மற்றவங்களுக்கு கூட்டு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் டிடிவி பயங்கரம், டிடிவி என்ன பயங்கரம், எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க, எத்தனை என்ன இருக்குது, வாக்கு சதவீதம் என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இதை விட பல மடங்கு வச்சிருக்கிற சீமானா பேசவே மாட்டோம். டிடிவியே மாபெரும் தலைவராக காட்டுவாங்க, ஓபிஎஸ் அதை விட மாபெரும் தலைவராக காட்டுவாங்க. சீமானா ஒண்ணுமே கிடையாதுயா அப்படின்னு வாங்கலாம். ஏன்னா சீமானால அதிமுக பலகீனம்லாம் கிடையாது. அவரு தனி ட்ராக்கு, அவரால் திமுக சிக்கல் வரும். ஆனா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் பெருசா காமிச்சா அதிமுக பலகீனம் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கலாம். இதுதான் இவர்களுடைய எண்ணம். அதே செங்கோட்டையன் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறார். ஜனநாயகன் படம் வெளியாக போகிறது, அது வெற்றியின் சின்னம், அதன் பிறகு யாருமே வாய் திறக்க முடியாது. அந்த படம் வெளியாகும் போது இப்படி ஒரு திரைப்படமா முடிச்சிடும் சார், இப்படி ஒரு மாற்றமா என்பதை தமிழகம் எல்லாம் காணப்போகிறது. ஆண்டுக்கு 1000 கோடி சம்பாதிப்பவர் அந்த பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மக்கள் நலன்தான் முக்கியம் என்று வந்துள்ளார். உங்களுடைய பதில்? இவரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோடு பிரச்சாரம் வேற லெவல்ல போகுது, இந்தியாவை திரும்பி பார்க்க போகுது, புதிய வரலாறு படைக்க போகுது. இல்ல சார், அவர் வெயிட்ட காமிச்சார்ல. யார் எத்தனை கிலோ சார்? என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன வெயிட் காமிச்சாரு? கட்டுக்கோப்பா நடத்தி ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம ஒரு அடிதடி மேல ஏறிட்டு நிக்கிறான், கீழே இறங்குங்க. அது நடத்துனது போலீஸ் பண்ணது, கட்டுக்கோப்பா பண்ணதெல்லாம். இவங்களை விட்டா அவ்வளவுதான், நேற்று உளுந்து வாரினார் பாருங்க, அதான் நடக்கும். போலீஸ் சொன்ன இல்லைன்னா முடிச்சு விட்டுருவானுங்க பசங்க. அவ்வளவு கட்டுக்கோப்பா நடத்தி ஒருத்தன் மேலே ஏறிட்டான், தம்பி கீழே இறங்கு சமாதானம். அவரு சொன்னது என்ன? மாபெரும் வரலாறு படைக்க போகிறது, இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இருக்கும், விஜய் வேற லெவல்ல பேச போறாருன்னாரு. என்ன பேசினாரு? அதே ஆளுதான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. படம் வெளியானா மாற்றம் வரும். பொதுச் செயலாளருடைய இவரு கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ன சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அரசியல் பேசின ஒருத்தர். அரசியல்லாம் பேசல ஒரு காலத்துல, அவர் சும்மா அப்படியே ஊட்டிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இவரோட சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகனுக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருக்கிற வேலையை பண்றாரு. படம் வந்தோடனே எல்லாரும் வாய் அடைத்து போயிடும். முடியாத அளவுக்கு
அந்த படத்தை நீங்க தான் பாத்தீங்களா? இல்ல அந்த படம் வந்து நல்லா ஓடிட்டாலும் என்ன இப்போ அதுக்கு? அதுதான் கேக்குறேன். இப்போ அது திரைப்படம் என்ன விஜய்க்கு இது லாபம். என்ன சரி, இதே எம்ஜிஆர் மாதிரி ஆயிரத்தில் வருவனா? இதே செங்கோட்டையன் வந்து அதே வேலைக்கு தான் டிக்கெட் விற்பாங்கன்னு உறுதி கொடுக்க முடியுமா? ரசிகர்கள் சரியான பணத்தை point. சுரண்டுறாங்கல்ல, ஏமாத்துறாங்களா, அது உறுதி கொடுப்பாரா அவரு? தியேட்டர்ல கவுண்டர்ல என்ன டிக்கெட் விலையோ இன்னைக்கு- அதுக்குதான். இன்னைக்கு இவரு தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனை பத்தி செங்கோட்டையன் பேசல பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்க சார், பிரச்சனை தாவக தொண்டர்கள் மாதிரி அந்த பிளாஸ்ட் வெயிட் 40% அந்த அந்த மாய உலகத்துக்குள்ளேயே உள்ள போயிட்டாரு. அவரு வேற எதுவும் தெரியாதுங்க அவருக்கு. இப்ப இந்த ஊடகங்கள் தான் அவர்கிட்ட நீங்க பாருங்க. நான் கடந்த 5 வருஷத்துல செங்கோட்டையன் எத்தனை பேட்டி எடுத்திருப்பாங்க பாருங்க. இல்ல இவர் ஏதாவது அக்ரெசிவா கொடுத்துரு ஒண்ணுமே இருக்காது. சும்மா ஏதாவது வளர்றீங்க. நீங்கள் எதிர்பார்க்கலாம், விரைவில் எதிர்பார்க்கலாம், காலம் சொல்லும், இப்படிதான் ஏதாவது ஒன்று வளரிட்டு போயிட்டு இருப்பாரு. நேரடி பதிலே இருக்காது. அவங்களும் பார்ப்பானுங்க, இது என்ன கேள்வி கேட்டால் ஏதாவது வளரிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதுதான் அதே தான் இந்த இது. இப்போ இந்த படம் வந்து ஓடுறதுனால என்ன லாபம், என்ன இது, யாருக்கு என்ன லாபம்? விஜயை தவிர, அந்த படத்தை வெளியிடுற புஷி ஆனந்த் இவர்களை தவிர வேற யாருக்கு என்ன லாபம்? புஷிக்கு நல்ல லாபம் வரும், அவ்வளவுதான். புஷி பார்த்து மாவட்ட செயலாளருக்கு இத்தனை ஸ்கிரீன்னு பிரிச்சு கொடுப்பாரு. அந்த கட்சியில தான் வேலை. ஊரே ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்குது, இவங்க உட்காந்து மலேசியால குள்ளா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடிக்கிட்டே என்ன பண்றாங்க, இந்த மக்களை பத்தி கவலையே படாம, ஆனா நான் ஆட்சிக்கு வருவேன், நான் தானே. அப்ப இவங்க நோக்கம் முழுவதுமே என்னன்னா முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன புரிஞ்சுக்கிட்டீன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் டீகோட் பண்ணுங்க சார். வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு மக்கள் தொண்டாற்ற களத்திற்கு வருகிறார் விஜய். வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா கூட இவர் வாங்குற சம்பளம் 280 கோடின்னு வச்சா கூட 500 சில்லற கோடி, அதில் டேக்ஸ் போக 400 கோடி கிடைக்கும். வருஷத்துக்கு 400 கோடி ரூபா. பிஸ்னஸ் 1000 கோடி ரூபா நடக்கும், ஆனால் இவருக்கு 400 கோடி ரூபா. அதை விட்டுட்டு வராருன்னா இப்போ போய் நடிக்க சொல்லணும் பார்ப்போம். இவருக்கு 280 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு நிறுவனங்கள் கிடையாது. அதனாலதான் அவர் வராரு. அது ஒரு முக்கிய காரணம். அதனால ஆசை அதை விட அதிகமா முதலமைச்சராக சம்பாதிக்கலாம் யாரையோ மண்டக்குள்ள ஏத்திட்டு இருக்கிறாங்க. யாரோ சேவை செய்ய வந்திருக்கேன்னா முதல்ல உன் கட்சி தொண்டர் நீ பார்க்கணும்ல. சரி, அப்படி வர்ற என்ன, அதனால வர்ற, எதுக்கு வர்ற? இந்த ஒரு இயற்கையா வர ஒரு கோபத்துல வர்றியா? எதனால உனக்கு கோபம் வந்துச்சு? ஜனங்க படுற கஷ்டமா? என்ன கஷ்டப்படுறாங்க நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? அது தெரியாது. நான் வர்றேன், ஓட்டு போடுவாங்க, அதனால நான் வர்றேன். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தாங்க முடியலையா அந்த கவர்மெண்ட் நடத்துறதெல்லாம், மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு இயற்கையா வர்ற கோபத்தினால சமூக அக்கறைனால வர்றியா அப்படின்னா இல்லையே. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சமூக அக்கறை அப்படி இருந்தா டெய்லி நீ அங்க மலேசியா இருக்கும் போது இங்க 4 அறிக்கை வந்திருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். நீ ஜாலி மூட்ல எல்லாம் இருக்க. இங்க ரோம் நகரம் பற்றி இருக்கும்போது நீரோமன்ன பிடிவாச கதையை அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற. அரசியலுக்கு உனக்கு ஆசை இருக்குது. என்னன்னா என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. திமுக என்ன மென்டாலிட்டியோ அதே மென்டாலிட்டியில இருக்கிறீங்க. வரலாறு அப்படி கிடையாது. என்ன பண்ணா நம்ம ஓட்டு போடுறவங்கலாம் வரலாற்றுல குப்பை தொட்டியில தூக்கி எறியப்பட்டு இருக்கிறார்கள். அது பல தடவை பலருக்கும் நடந்திருக்கு. அதனால இவர் நம்ம நினைச்சிட்டு இருக்காரு இன்னொரு மக்கள் நல கூட்டணியா போய் ஒன்றும் இல்லாம போய் நிக்க போறாரு. அப்ப தெரியும் அன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் எப்படி காக்கா கூட்டம் மாதிரி பறந்து போகுன்றதும் அவருக்கு தெரியும். மிக நன்றி சார். பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட.